நிஃப்டி 1 ஹவர் சார்ட் வச்சிருக்கேன். 1 ஹவரில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுறது, நம்ம எதை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு டிசம்பர் 11th. ஸோ இன்னைக்கோட லெவல்லேயே மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வச்சு சொல்கிறேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருந்தது. சப்போர்ட் எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக மார்க்கெட்டு ஒரு கேப் அப் ஆன இடம் அது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் ஒரு செல்லிங் ட்ரெண்ட் ஆகிட்டு கீழே போய் மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்ச இடம் தான் அது. ஸோ அந்த இடத்துல ப்ரைஸு ரியாக்ட் ஆனது உடனே அடுத்தடுத்து மேலே போச்சு. ஸோ ஸ்ட்ராங்கு கேப் அப் ஏரியாங்கிறதுனால, பையர் ப்ரெஷிங் இருக்கிற ஏரியாங்கிறதுனால, ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா ப்ரைஸ் ஃபஸ்ட் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கரான பையர் கேண்டில் நமக்கு பிரிண்ட் ஆச்சு. ஸோ ப்ரீவியஸான டே க்ளோஸையும் ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு செல்லர் இருக்காங்க. அதோட ஓப்பன் அண்ட் ஐயை இன்னைக்கு டே ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ஓப்பன் ப்ரைஸையும், அதாவது பையரோட ஓப்பனோட லெவலையும் செல்லரோட ஓப்பன் அண்ட் ஹையும் இப்போ நான் ஒரு எல்லோ கலர் பாக்ஸில் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில் பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி மேலே போகிறாங்க. ஸோ மேலே போன ஏரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு பையரோட லோ அண்ட் ஓப்பன் இருக்குது. ஸோ அதையும் அதை க்ளோஸ் வச்ச ஒரு செல்லரோட ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது, அதை மார்க் பண்ணுறேன். ஸோ செகண்ட் கேண்டில் ஓப்பன் பண்ணி அந்த லெவலில் தான் போய் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. ரிஜெக்ட் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபஸ்ட் கேண்டில் நம்ம மார்க் பண்ண அந்த எல்லோ பாக்ஸில் தான் சப்போர்ட் எடுத்துட்டு அந்த ரெண்டு லெவலையும் அடுத்தடுத்து பிரேக் பண்ணிட்டு நம்ம மேஜர் ரெசிஸ்டன்டான அந்த ரெட் கலர் பாக்ஸ் கிட்ட இன்னைக்கு ட்ரேட் ஆனாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பையரோட லோ அண்ட் ஓப்பனை ஒரு ஸ்ட்ராங் செல்லர் க்ளோஸ் வச்ச ஏரியா. ஸோ அந்த செல்லரோட ஓப்பன் ப்ரைஸை அந்த லெவலில் மார்க் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் லாஸ்ட் 3 ஹவர்ஸாக அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ 5 மினிட்ஸில் இப்போ காட்டுறேன் எந்த மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு மேலே இருந்து சப்போர்ட் எடுத்த ஏரியா, அந்த ஏரியா. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு ரெண்டாவது எல்லோ பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம். இதுதான் 1 ஹவரோட ரெசிஸ்டன்ட்டு, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்டு. ஸோ அந்த லெவலில் தான் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி புல் பேக் ஆன ஏரியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 ஹவரில் க்ளோஸ் வச்ச அந்த ஓப்பன் ப்ரைஸ். ஸோ அந்த லெவலில் தான் புல் பேக் ஆச்சு ரெண்டாவது கேண்டில். ஸோ ஓப்பன் பண்ணி மேலே ரிஜெக்ட் ஆச்சு, கீழே சப்போர்ட் எடுத்துட்டு மூணாவது கேண்டில் நல்லாவே அந்த ரெண்டாவது லெவலையும் சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாங்க. அதுக்கு அடுத்தது தான் அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட போய் இன்னைக்கு மார்க்கெட்டு அப்படி ட்ரேட் ஆகி முடிஞ்சது. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் சப்போர்ட்டில் நம்ம பை பண்ணுறதும் ரெசிஸ்டன்ட்ல நம்ம செல் பண்ணுறது 5 மினிட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டை பொறுத்து நம்மளோட பையோ செல்லோ எடுக்கணும். ஸோ பை ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் செல்லிங் ட்ரை பண்ணாமல் ஒவ்வொரு புல் பேக்லையும் நமக்கு 5 மினிட்ஸில் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் எந்தெந்த புல் பேக்கில் நமக்கு சப்போர்ட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணி நமக்கான ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ 1 ஹவர் பொறுத்தளவு எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது 5 மினிட்ஸில் அதை எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 ஹவரில் நம்ம மார்க் பண்ண அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போ 5 மினிட்ஸில் நான் எப்படி நம்மளோட சப்போர்ட்டுக்கு வரும்போது ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் சப்போர்ட் ஏரியாவும், ரெட் கலர் மார்க் பண்ணி தான் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் வச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த லெவலில் மார்க்கெட் இன்னைக்கு பிரேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் கேண்டில் பாருங்கள், அந்த லெவலில் தான் சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்திருந்தது. ஸோ இந்த இடத்துல நான் எப்படி அந்த 5 மினிட்ஸில் நான் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ இந்த லெவலில் ஒரு பையரோட லோவும் அதுக்கு அடுத்த வந்த பையரோட லோவையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் அந்த ரெண்டு பையரையும் ஒரு செல்லர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன ஆகும், அங்கேருந்து கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நமக்கு சப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறது இதில் ஒரு சிக்னல் கிடச்சிருச்சு. வந்த மார்க்கெட்டு நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் கிட்ட வந்த உடனே இந்த ட்ரெண்ட் லைன் பர்ஃபெக்டாக அடுத்த வந்த பையர் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் அந்த சப்போர்ட்டையும் ஒரு பையர் எக்ஸாக்டான சப்போர்ட் லெவலில் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பையரோட ஓப்பன் ப்ரைஸை அடுத்த வர கேண்டில் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரைஸு அந்த ட்ரெண்ட் லைனையும் சரி அந்த பையரோட ஓப்பன் ப்ரைஸ் லெவல்லையும் சரி க்ளோஸ் வைக்காமல் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க, நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் போயிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பையரோட ஓப்பன் அண்ட் லோ இருந்தது இல்லையா, அதை ஒரு செல்லர் க்ளோஸ் வச்ச ஏரியா தான் ஃபஸ்ட் லெவலு. ஸோ மார்க்கெட்டு ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் பண்ணி அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணி மேலே போய் தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இங்கே மார்க் பண்ண இந்த ஓப்பன் ப்ரைஸ், இந்த செல்லரோட ஓப்பனையும் பையரோட ஓப்பன் பண்ண இடத்துல தான் புல் பேக் எடுத்துட்டு அடுத்தடுத்து மேலே போனாங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் லெவலோட சப்போர்ட்டில் விட்டுட்டேன், இங்கே எப்படி நான் ட்ரேடை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸு ஒரு லெவலில் இருந்துட்டு மேலே போயிட்டு ஒரு புல் பேக் எடுக்குது. புல் பேக் எடுக்கிற ஏரியா நம்மளோட 1 ஹவர் சப்போர்ட்னா, ஸோ ப்ரீவியஸாக நம்ம மார்க் பண்ண அதே ட்ரெண்ட் லைனை கொண்டு வைக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு செல்லரோட ஹை இருக்குது,
அதைத்தான் வந்து ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போய் ரெசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு மறுபடியும் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல மறுபடியும் அந்த பையர் பாருங்க அந்த சப்போர்ட்ல க்ளோஸ் வச்சிருப்பாங்க. க்ளோஸ் வச்சனால தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் மறுபடியும் நல்லாவே வந்து இந்த லெவலில் ஸ்ட்ராங்காக உடச்சி மேலே போய் நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள் இருந்தது. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனும் சரி, அடுத்த வர கேண்டில் வந்து எங்கே க்ளோஸ் வைக்கிறாங்க, நம்ம எடுக்கிற ஏரியா சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்டான்னு பார்த்து ட்ரேட் பண்ணும்போது தான் நமக்கான டார்கெட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ கரெக்டான இடத்துல செல்லோ பையோ எடுங்க. உங்கள் லெவல்ஸை இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து கேளுங்க, நான் இன்னும் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.